ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைபர் என்னென்ன கம்பெனியை கேட்குறாங்களோ அவங்க கேட்குற கம்பெனியை ஒரு 4 கம்பெனிஸ் எடுத்து, அதாவது கமெண்ட்ல வர ஒரு 4 கம்பெனிஸ் எடுத்து மண்டே சொல்லிடுவேன் எந்தெந்த கம்பெனி பற்றி பேச போகிறேன். அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டியூஸ்டே ஒரு கம்பெனி, வெனஸ்டே ஒரு கம்பெனி, தர்ஸ்டே ஒரு கம்பெனி, ஃப்ரைடே ஒரு கம்பெனி அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்கன் இன்ஜினியர்ஸ் அப்படின்ட்டு பிரியங்கா 2.0 அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வாஸ்கன் இன்ஜினியர்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, இதோடைய பிசினஸ் மாடல் என்ன, இதை நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனா, இவங்களுடைய ரேஷியோஸ் என்னென்ன அப்படின்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986ல வாஸ்கன் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்னு பண்றாங்க. இவங்க பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிசினஸ் மாடல் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட். இதுதான் பில்டிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்கிறது அண்ட் ரியல் எஸ்டேட்டை வாங்குறது விற்கிறது. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. இவங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1612 crores. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. நான் அப்பவுமே சொல்றது, ஸ்மால் கேப்பை எடுத்தவொடனே பிக் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. 2010ல லிஸ்ட் ஆயிருக்கு. பட் இது 1986ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 2010ல தான் லிஸ்ட் ஆயிருக்கு. பட் இத்தனை வருஷம் ரன் ஆகி இந்த கம்பெனி 1612 crores தான் மார்க்கெட் கேப்பே போயிருக்கு. அதை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அண்ட் தென் ஸ்டாக் பிஇ வந்து 16. ஸ்டாக் பிஇ அப்படின்றது பிரைஸ் டு earnings. ஒரு ரூபாய் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது தான் பிரைஸ் டு earnings. எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறேன் அப்படின்றது தான். அது 16 இருக்கு. அண்ட் ROCE 11 இருக்கு. அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, கேபிட்டல் மூலியமா அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க, அது 11% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 6.33 இருக்கு. அண்ட் EBITDA earnings before tax and amortization வந்து 13.2 இருக்கு. சேல்ஸ் growth வந்து 24 இருக்கு. அண்ட் கரண்ட் பிரைஸ் 74. புக் வேல்யூ வந்து 43. புக் வேல்யூ அப்படின்றது ஒன்றும் இல்லை, கடைசியாக இந்த கம்பெனி திவால் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் புக் வேல்யூ. சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா அது 43 rupees இருக்கு. பட் கரண்ட் பிரைஸ் 74 rupees. நீங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி விட எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அண்ட் ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, 100 ரூபாய் கொடுத்தா அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.3 இருக்கு. ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அண்ட் இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து 39.6 மார்க்கெட் வேல்யூ வெயிட் பண்ணியிருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 21 crore ஷேர்ஸ் இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4 rupees இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் ஹீல் வந்து 0.34%. அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. பிரைஸ் டு புக் வந்து 1.71 டைம்ஸ்ல இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 32%. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக் ரேஷியோஸ். இதுல வந்து பெருசா நீங்க எப்படி சொல்றது, இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னு பேசுற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாம் ஆவரேஜா இருக்கு. ஸோ பிஸ்னஸ் மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த கம்பெனியை நான் வாங்க மாட்டேன். ஏன் இந்த கம்பெனியை நான் வாங்க மாட்டேன் அப்படின்றதுக்கு ரீசன் முதல்ல பிஸ்னஸ் மாடல் பார்த்துட்டு வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க நான் சொல்லியிருந்தேன்ல, பேசிக்கா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படின்றது, அது ஒரு ரீசனா இருந்தாலும் அதை தாண்டி பல ரீசன்ஸ் இந்த கம்பெனியில ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நான் இந்த டீட்டெயில், அதாவது சின்ன கம்பெனி தான், அது ரொம்ப சின்ன கம்பெனி. சட்டன்ட்டு அதோடைய பேசிக் பிசினஸ் மாடல் பார்த்துட்டு நான் ஏன் வாங்குவேன், ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் விச் இஸ் கம்பேர் டு நீங்க அதர் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோ அதர் இன்ஜினியரிங் கம்பெனிஸோ கம்பேர் பண்றப்போ இது சின்ன விஷயம். பட் அவங்க சொல்றது 50 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு கொஞ்சம் ஹை பேத்தி சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் தென் இவங்க எங்கெங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜரான ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரூபி மில்ஸ் மும்பையில் பண்ணிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் அது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுஸ்லான் ஒன் எர்த் பூனேல பண்றாங்க. அண்ட் சிம்போசிஸ் காலேஜ் புனே அண்ட் IGI ஏர்போர்ட் மல்டி லெவல் கார் பார்க்கிங் டெல்லியில, நியூ டெல்லியில இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன் மும்பை. இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னன்னா, ஆல்ரெடி ஒரு டெவலப்பான ஏரியால ஆல்ரெடி டெவலப்டா இருக்கும். இப்போ சென்னை சென்டர்ல போயிட்டு ஒரு ஷோலிங்கநல்லூர் நிறைய ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கிற இடத்துல திருப்பி ஒரு புதுசா ஒரு ஐடி ஹப்பை கிரியேட் பண்றது எப்படி இருக்குமோ, ஸோ அதுதான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லலாம். ஸோ ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இபிசி செக்மெண்ட், இந்த இபிசி செக்மெண்ட் அப்படின்றது இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட்ல வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் போலீஸ் ஹவுசிங்கும் அண்ட் பிடபிள்யூடி அண்ட் ராய்ப்பூர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கௌஷிபி, அப்புறம் வேதாந்தா, அப்புறம் பூனே MRDA அண்ட் மிஜோர்ன், அதெல்லாம் பண்ணி இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தது. அண்ட் ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்ல ஃபாரஸ்ட் HB அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வின்மேர் அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வாஸ்கன் குட் லைஃப்ல ஒரு 63% வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த டியூலிப் ஃபேஸ் 3 50% அது சேல் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது எப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் இந்த கம்பெனியை பத்தி பேச வரும்ல, ஒரு நீங்க விளம்பரத்துல பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு சில கம்பெனிஸ் நம்ம தமிழ்நாடு பேஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனியே பார்ப்பீங்க. சென்னை ரோட்ல இருக்கு, இந்த OMR ரோட்ல இருக்கு. ஸோ இந்த வந்து இவ்வளோ லேண்ட்ஸ், ஸோ இவ்வளோ ரூம்ஸ் இருக்கு, இவ்வளோ ஹவுசஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் எங்கன்னா மும்பைல பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டூலிப் ஃபேஸ் 3 அப்படின்னுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாரஸ்ட் எட்ஜ் அப்படின்ட்டு கராடி பூனேல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விண்டர் மயர் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா சிக்னேச்சர் கொஞ்சம் லக்ஸுரியான ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். ரெசிடென்ஷியல் அப்படின்றது ஹவுசஸ். ஸோ ஹவுசஸ் மாதிரி சேல் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரேகான் பார்க் பூனேல சேல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஸ்பெல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஊர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. வாஸ்க் அண்ட் குட் லைஃப் அப்படின்றது மூலியமா ஃபர்ஸ்ட் எவர் வேல்யூ ஹவுஸ் ப்ராஜெக்டிங் அப்படின்ட்டு தெலுங்கானால பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சிட்ரான் அப்படின்ட்டு ஃபேஸ் 2ல பூனேல பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக்கான ஒரு பிஸ்னஸ். பெருசா ஒண்ணுமே இல்லை. இதுதான் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் ஆர்டர் புக்ல என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 85% ஆஃப் இன்கம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. கவர்மெண்ட் செக்டார்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் இவங்களுடைய மொத்த இன்கமே வந்திருக்கு. அண்ட் இவங்களுடைய டோட்டல் ஆர்டர் புக்கே 2127 crores தான். கிட்டத்தட்ட இவங்க வந்து 318 crores ஃப்ரம் இன்டர்னல் சோர்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 85% ப்ராஜெக்ட் வந்து வெறும் கவர்மெண்ட் செக்டார் மூலியமா மட்டும் தான் இவங்களுக்கு ஏர்னிங் வந்திருக்கு. இதுதான் இவங்களுடைய பேசிக்கான விஷயம். ரெவன்யூ பிரேக்கப்ல பெருசா ஒன்றும் இல்லை. அவுட்டர் இந்தியால எதுவும் பண்றதுல சேல்ஸ்ல ஒரு 98% அண்ட் அதர் இன்கம்ல ரெண்டல்ல கொஞ்சம் ஒரு 2%. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல். ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி, ஸ்மால் கேப். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா இந்த கம்பெனிக்கு ப்ரோஸே சொல்ல. இந்த கம்பெனிஸ் கான்ஸ் என்னன்னா ROI கம்மி ஆயிட்டு போயிட்டு இருக்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மி ஆயிட்டு இருக்கு, அதெல்லாம் பேசுறாங்க. பட் என்ன பொறுத்தவரை இந்த கம்பெனில டிஸ்அட்வான்டேஜா நான் என்ன பாக்குறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏன் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் பேசிக்கா ஏன் இந்த கம்பெனியை வேணாம், நான் ஏன் வாங்க மாட்டேன், நான் வேணான்னு சொல்ல, வாங்குங்கன்னு சொல்ல, வாங்க வேணான்னு சொல்ல, நான் ஏன் இந்த கம்பெனியை வாங்க மாட்டேன் நீங்க சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கம்பெனில மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா இவங்களோட 85% ஆஃப் ரெவன்யூ எங்கிருந்து வருதுன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்தா வருது. ஸோ அது மட்டும் தான் ப்ராப்ளமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. நீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியாவோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து அட் பீக்ல இருக்கு. ஸோ இது அமெரிக்காவை கம்பேர் பண்றப்போ அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது ரியல் எஸ்டேட்ல. விச் மீன்ஸ் அமெரிக்கா அப்படின்றது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அண்ட் வெல் டெவலப்டு கண்ட்ரி. பட் இந்தியா அப்படின்றது இப்பதான் டெவலப்பிங் கண்ட்ரில இருக்கு. டெவலப்டு கண்ட்ரி கூட கிடையாது, இது டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கு. பட் அந்த டைமிங்ல நீங்க ரியல் எஸ்டேட் பிரைசஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்திய விலைவாசி படி அந்த பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர்ச்சேசிங் பவர் படி நீங்க அங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியா அதாவது அமெரிக்காவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 to 9000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஹையஸ்ட் மெயின் சிட்டிஸ்ல ஒரு 11,000 இருக்கும் ஸ்கொயர் ஃபீட். பட் நீங்க இங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியால ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் சைடே எடுத்தீங்கன்னா 3000 4000 விற்கிறாங்க. ஹை அண்ட் சிட்டிஸ்ல 13,000 12,000 15,000 கூட சேல் பண்றாங்க. ஸோ இந்தியாவுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பீக்ல இருக்கு. ஸோ பீக்ல இருந்து அது நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குமேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ரியல் எஸ்டேட் மட்டும் ஹை எண்ட்ல இருக்கு. இது நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணா இது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏறிடுச்சு. அட் லாஸ்ட் 2008 கிரைசிஸ்ல இருந்து இந்தியால ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பெருசா டெவலப் ஆகல 2010க்கு அப்புறம் இருந்து. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பெருசா டெவலப் ஆகல. இது நம்ம ஆல்ரெடி பீக்ல வந்துட்டோம். இதுக்கு மேல டெவலப் ஆகிறதுக்கு ரியல் எஸ்டேட்ல ஒண்ணுமே கிடையாது. நம்ம எக்கனாமி டெவலப் ஆன பிறகுதான் நம்ம ரியல் எஸ்டேட் பிரைசஸ் ஏறும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோ இல்ல ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசஸோ வாங்குறதுல பெருசா இது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எங்க இருக்குன்னா நார்த் சைட்ல இருக்கு. பட் நார்த் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சவுத் சைட்ல டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது வேலை செய்யறதுக்கு இங்க வந்துட்டு இருக்காங்க. நான் பாலிடிக்ஸ் பேஸ்ல சொல்றேன் இருக்கிறது. ஸோ அங்க இருந்து இங்க வராங்கன்னா இங்க என்எஃப் ஹவுசஸ் இருக்கு. தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு சவுத் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு என்எஃப் ஹவுசஸ் இருக்கு. ஸோ புதுசா வர்றவங்களுக்கு தான் ஹவுசஸ் தேவை. யாருமே அந்த நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து வராங்கல்ல, நார்த் இந்தியா சைட்ல இருந்து வர ஆட்கள் யாருமே அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து ஒருத்தர் ஒரு வீட்டுல தங்குறது கிடையாது. ஒரு வீடை வாங்கி 10 பேர் 15 பேர் ஷேர் பண்றாங்க. ஸோ அதனால ஹவுசஸ் வாங்குறதும் கம்மி ஆயிடுச்சு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் அப்படின்றது இந்தியாவில ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ 1 கோடி ரூபாய் நீங்க எடுத்துட்டு போய் பிக்சட் டெபாசிட்ல போடுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ரொம்பலாம் இல்ல, அதாச்சு சாரி 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் போடலாம். இருக்கிறதுலே லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சட் டெபாசிட் தான். இருக்கிற அசட்லயே லோவஸ்ட் பே பண்றது என்ன பிக்சட் டெபாசிட் 5% 6% தான். ஸோ நீங்க 6% கொடுக்குறாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணா கூட பிக்சட் டெபாசிட்ல 1 கோடி ரூபாய்க்கு உங்க 6 lakhs கிடைக்கும் பர் இயர். பட் அதே தமிழ்நாட்டுல சென்னையில நான் சொல்றேன் ஒரு 25 to 30,000 பே பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டல் ஒரு வீட்டுக்கு 30,000 ரெண்ட் பே பண்றாங்க. 1 கோடி ரூபாய் அப்புறம் இருக்கிற வேல்யூ இருக்கிற ஒரு வீட்டுக்கு 30,000 பே பண்றாங்க அப்படின்னு எடுத்துட்டா மந்த்லி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3,60,000 தான் ஏர்ன் பண்றாங்க. பட் நீங்க 1 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல போட்டாலே இதை விட கம்மியா தான் இதை விட அதிகமா வருது.
விச் மீன்ஸ் ரெண்ட் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறப்போ. பட் ப்ரைசஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேல்யூவேட்டாக இருக்குது. ஸோ அதில் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸையோ இல்லை அதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸையோ வாங்குறது இந்த டைமிங்கில் வேஸ்ட். ஸோ இதுதான் எங்களுடைய நான் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்றதுக்கான ரீசன். ஃபர்ஸ்ட் விஷயம் கவர்மெண்ட் கம்பெனி, செகண்ட் விஷயம் ரியல் எஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் கம்பெனினா கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது. 85% ஆஃப் ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்ல இருந்து வருது. அண்ட் இவங்க ரியல் எஸ்டேட்ல ட்ரேட் பண்றாங்க. இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க கரெக்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் பிரைசஸ் என்னவோ அதுதான் இன்னைக்கும் இருக்கு. பட் ஸ்டில் அது ரொம்ப காஸ்ட்லியான லேண்ட் பிரைசஸ் தான். அண்ட் இவங்களுடைய பர் கம்பேரிஷன் இவங்களுடைய அப்போசிஷன் யார் அப்படின்னு பார்த்தா மேக்ரோடெக் டெவல் அண்ட் ரயில் விகாஸ், என்சிசி அண்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிஎன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மஹேந்திரா லைஃப் அண்ட் மேன் இன்ஃப்ரா. கடைசியாக தான் இவங்க வராங்க 10, 11th. அதுவும் வேஸ்கன் இன்ஜினியரிங்ஸ் தான் ஒரு 11th, 10th பொசிஷன்ல இருக்காங்க. மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குவார்டர் ப்ராஃபிட் பார்க்கலாம். எங்க லாஸ்ட் குவார்டர் வந்து 21 crores தான் earn பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 0.95 பைசஸ் தான். அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னா 99 crores தான் earn பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4 ரூபாய். அண்ட் இவங்களுடைய ப்ரொமோட்டார் ஹோல்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டார் ஹோல்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கு. நீங்க 2017 கம்பேர் பண்ணீங்கன்னா 70%, 52% இருந்தது. இப்போ 2023 நீங்க கம்பேர் பண்றப்போ 32%, விச் மீன்ஸ் 20 to 25% ஆஃப் ஷேர் ஹோல்டிங்ஸ் கம்மியா இருக்கு ப்ரொமோட்டர் ஓனர். ஸோ ஒரு கம்பெனில ப்ரொமோட்டர் வித்ட்ரா பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னாலே நீங்க கவனிக்கணும் அந்த கம்பெனில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் எஃப்ஐஐஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 0.90 தான், 1% கூட கிடையாது. டிஏஎஸும் 0.09 தான், 1%, 0.10 கூட கிடையாது, 1% கூட ஓன் பண்ணல. அண்ட் பப்ளிக் தான் 66% ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக்கோடைய ஹோல்டிங்ஸ் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி இது ஒரு ட்ரேடிங் கம்பெனி, ஸ்மால் கேப் அப்படின்றதுனால இதுல வாலட்டைல் நிறைய இருக்கும், நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியை இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்க மாட்டேன். நீங்க வாங்குவீங்க மாட்டீங்க, அது உங்களுடைய சஜஷன். இந்த கம்பெனியில என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த கம்பெனியை பத்தி எல்லாம் பேசியிருப்பேன் கரெக்டா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் கம்பெனி பத்தி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மெயின்டைன் பண்ணிக்கலாம்.